அவர் இறக்கப்பட்டதற்கான ஒரு அடையாளம். யூதர்களுடைய வழக்கத்தின்படி சிலுவையில் அறையப்படுவார்கள். ஒருவேளை இயேசு யூதர்களிடத்தில் மேசியா பிறக்காமல் இந்த சென்னை பட்டணத்தில் பிறந்திருந்தால், இல்லை வேறு தேசத்தில் பிறந்திருந்தால் அவரை எப்படி அரைஞ்சிருப்பாங்க? சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்களா? நம்ம ஊரில் ஆரம்பத்தில் உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லி ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. ஒருவேளை இயேசு அந்த மாதிரி கூட தள்ளி விட்டாலும் விட்டுருப்பாங்க. அதுக்குன்னு இயேசுவினுடைய சாம்பல் எடுத்து நம்ம அது அடையாளமாக வைக்க முடியுமா? முடியாது. சிலுவை இயேசு அந்த இடத்துல மரிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலியமாய் உரைக்கப்பட்டதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அதற்கு தான் இதற்கு அடையாளம். நாமளும் இங்கே சிலுவையை ஒட்டி இருக்கிறோம். சிலுவையை இது பண்ணுறதுக்காக அல்ல, ஊதுபத்தியை கொளுத்தி வாழைப்பழத்தில் சொருகி சாம்பிராணி காட்டி இதுக்கு இல்லை, சிலுவையில் மரித்த இயேசு நமக்கு இருக்கிறார். அதற்கு அடையாளமாக இது இருக்குது. வெளியிலும் ஒரு சிலுவை தொங்குது. நீங்கள் பார்த்தீங்களா? ரீஃபர் கட்டை, அது தூக்கி போடுற கட்டையை சரி வேறு வழி இல்லாமல் அடையாளத்துக்கு சர்ச்சின்னு இருக்கணுமேன்றதுக்காக அதை அடித்து வச்சிருக்கு. அதனால் சிலுவையில் மரித்த இயேசுவை நம்ம பார்க்கணும். இயேசு நமக்காக மரிக்கப்பட்டிருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசித்தீர்கள் என்றால், சிலுவை நமக்கு என்ன சொல்லி தருகிறது? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிலுவையினுடைய உபதேசம், சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு உபதேசம்தான். அது வழிமுறை அல்ல, அது நடைமுறை அல்ல, அதை நாம் தொழுக வேண்டும் என்பது கிடையாது. சிலுவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு பாடம், ஒரு உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு டீச்சிங் சொல்லலாம், ஒரு மெசேஜ்னு சொல்லலாம். இதை இந்த சிலுவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சிலுவை அன்பை வெளிப்படுத்துகிறது, சிலுவை இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் வாசித்தபடி ஏசாயாவிலே மீறுதல்களை அது மன்னிக்கிறது என்று சொல்லி பல காரியங்கள் சிலுவையில் இருக்கிறது. ஆனால் இந்த உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்கள், இந்த சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் கெட்டு போகிறது அல்ல. அவர்களுக்கு ரட்சிக்கப்படும்படியாய் சிலுவை நமக்கு இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தான் அது தேவ பலன். ஆனால் கெட்டு போகிறவர்களுக்கு இது என்ன உபதேசம்? இது எப்படி சிலுவையில் ஒருத்தர் மரிக்க முடியும், இப்படி எப்படி சிலுவையில் ஒருத்தர் உயிர் தெள்ள முடியும் என்று நினைத்தார்கள் என்றால் அது கெட்டு போகிறதா இருக்கும். ஆனால் அதை விசுவாசிப்பார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பார். அந்த சிலுவையை விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவர் அதிகமாய் ரட்சிப்பார். ஆமென். அதுதான் தேவனுடைய பலன். இந்த காலை வேளையில் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சிலுவையை பற்றியதான உபதேசத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது கெட்டு போகிறதா உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. சவுல் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சபையை துன்புறுத்தினான், இயேசுவினுடைய ஊழியக்காரனை துன்புறுத்தினான், எல்லா சீஷர்களை துன்புறுத்தினான். சிலுவை பற்றினதான உபதேசம் அவன் வாழ்க்கையில் கெட்டு போனதா இருந்தது. அந்த உபதேசத்தை அந்த சவுல் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா அப்போஸ்தலர்களையும் அவன் அடிக்கிறவனாய் இருந்தான், நெருக்கிறவனாய் இருந்தான். ஒரு நாள் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டார். அவனோடு கூட ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். அவன் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். கெட்டு போகிற அவனுடைய இந்த சிலுவையின் உபதேசம் தேவ பலனாய் பவுலுடைய வாழ்க்கையில மாறினது. சவுல் என்கிற மனுஷனை ஆண்டவர் பவுலாய் மாற்றினார். அந்த ஆண்டவர் ஒருத்தனை நினைத்திருக்கிறார். உன் பேரில் நான் நினைவாய் இருக்கிறேன், உன் எதிர்பார்ப்புக்குள்ள முடிவை கர்த்தர் தரும்படியாய் உன் பேரில் நான் நினைவாய் இருக்கிறேன். ஆண்டவர் இந்த சவுலின் மேலே ஒரு நினைப்பை வைத்திருந்தார். இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று சொல்லி அந்த நினைப்பை ஆண்டவர் அவனுக்கு நிறைவேற்றினார். அவை தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது. இன்றைக்கு இந்த வேளையிலே உங்கள் பேரில் ஆண்டவர் ஒரு நினைப்பை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சவுலோட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், சவுலினுடைய சுபாவங்கள் இருக்கும் என்றால் பவுலாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அது தீமைக்காக அல்ல. இந்த சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறது அல்ல, தீமைக்கானது அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். அந்த ஆண்டவர் தான் இந்த பவுலை கொண்டு 13 நிருபங்களை எழுத, சிலுவை பற்றிய உபதேசத்தை தெளிவாக எழுத கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் அறிந்திருக்க வேண்டும்.
சிலுவையை பற்றி அறிந்திருக்கிறதை விட அதனுடைய அகலம் என்ன, அதனுடைய நீளம் என்ன, அதனுடைய உயரம் என்ன. நாங்கள் சிலுவையை இங்கே அடிக்கும்போது, அதை ஒட்டும்போது ஆளுக்கு ஒரு அளவு சொன்னாங்க. இப்போ கார்பெண்டர் இருந்தனால கார்பெண்டர் கரெக்டான அளவை சொன்னார். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, அது சரியான அளவில் இருக்கணும், இல்லை தீட்டு பட்டுரும், அப்படிலாம் கிடையாது. அவ்வளோதான் இருந்தது அதில், அதுக்கு மேலே அதில் இல்லை. இது ஸ்டிக்கர் இருந்ததுன்னா இன்னும் நல்லா நீளமாக நல்லா தடிசாக போட்டிருக்கலாம். இருந்ததை வச்சு ஒட்டியிருக்கிறோம். அளவு நீளம் அல்ல, சிலுவையை பற்றிய உபதேசம்தான் முக்கியம். சிலுவையினுடைய அளவு முக்கியம் இல்லை, சிலுவையினுடைய காரியங்கள் முக்கியம் இல்லை. சிலுவைக்கு லைட்டு போட்டியா அப்படின்னு கேட்பாங்க. லைட்டு போடலைன்னா அது ஒரு பெரிய குத்தமாயிரும். அந்த ஊருக்கே வெளிச்சம் வரலன்னு நினச்சிருவாங்க. லைட்டு போடலைன்னா 6 மணி ஆனால் சிலுவைக்கு லைட்டு போடணும், அது முக்கியம். சரி, சர்ச்சுக்கு ஒரு அடையாளம். ஆனால் சிலுவையை லைட்டு போடுறதை விட சிலுவையினுடைய உபதேசத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மளோடு பேசுவார். இது எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உங்களோடு கூட ஆண்டவர் இதை பேச ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிப்போம். கெட்டுப்போகிறவர்களுக்கு இது பைத்தியம், தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அறியாதவனுக்கு இது பைத்தியமாய்தான் தோணும். அதை வாசிப்போம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது 2 பேர் சிலுவையில் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதில் ஒருத்தனுடைய நிலைமையை பாருங்கள். சிலுவை பற்றின உபதேசம் அவன் வாழ்க்கையில் அவன் தன்னை பற்றி அறியாததனால் அவன் கெட்டு போகிற ஒரு மனநிலையில் இருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இந்த 2 குற்றவாளியும் அறையப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை பார்க்க யாரும் வரவில்லை. இவர்களை சிலுவையில் அறையப்பட்ட இவர்களை பார்க்க ஒரு நாதியும் அந்த இடத்துல வரவில்லை. ஆனால் இயேசு அறையப்பட்ட பொழுது முழு இஸ்ரவேல் ஜனங்களும், யூதர்களும், பரிசேயர்களும், அநேக ஸ்திரீகளும், சீஷர்களும், எங்கிருந்தெல்லாம் தேசத்திலிருந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பார்ப்பதற்கு கபால ஸ்தலம் என்ற இடத்திற்கு அநேக கூட்டம் வந்தது. அப்பவும் அந்த பக்கத்தில் இருந்தவனுக்கு அந்த ஞானம் இல்லை, அந்த அறிவு இல்லை. அவன் சொல்லுகிறான், சிலுவையில் அறையப்பட்டிருந்த அந்த குற்றவாளி சொல்லுகிறதை பாருங்கள், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான், அவரை பரியாசம் பண்ணுகிறான். இயேசுவால் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சிலுவையை பற்றிய உபதேசம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்றால் இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்களும் அப்படிப்பட்ட மனநிலையில நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஆமென். இயேசுவால் என்ன செய்ய முடியும்? அவன் கேட்கிறான், உன்னையே நீ ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை, இல்லை உன்னையே நீ ரட்சித்துக்கொள். இயேசு யார் என்று தெரியாதவனாய் அவன் இருக்கிறான். இயேசுவை பற்றி அறியாதவனாய் இருக்கிறான். இயேசுவால் என்ன செய்ய முடியும் என்கிறதை அவனுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிற தேவன், உங்களை விடுவிக்கிற தேவன், உங்களை தப்புவிக்கிற தேவன், உங்களை வழி நடத்துகிற தேவன், உங்களை ஆசீர்வாதமான பாதைக்குள்ளே கொண்டு போகிற தேவனை நீங்கள் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இந்த குற்றவாளி தன்னைத்தான் அறியாதவனாய் இருந்தான். அவனுக்கு சிலுவையின் உபதேசம் அவன் வாழ்க்கையில் அது கெட்டு போனதாக இருந்தது. அவன் கர்த்தரை இகழ்ந்தான். இன்னைக்கு இயேசுவை நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். அநேக புனித வெள்ளிக்கு போயிருக்கிறேன், அநேக ஈஸ்டர் ஆராதனைக்கு போயிருக்கிறேன். ஆனால் பாரம்பரியமாய் நான் போனது நிமித்தம் எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. இயேசுவை அடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு நாள் இதை நான் கொண்டாட வேண்டும் என்று தான் போயிருக்கிறோமே தவிர இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறியவில்லை. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் என்று என் வாழ்க்கையில் அவர் தரிசனமான பிறகு அவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். கெட்டுப்போன அந்த உபதேசம் என் வாழ்க்கையிலே ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாய் மாறினது. ஆண்டவர் என்னை பலனுள்ளனாய் மாற்றினார். இன்றைக்கு அதே ஆண்டவரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர்? சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிற ஆண்டவர், உங்களுக்காக மரித்திருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? இந்த குற்றவாளிக்கு, இந்த கிரிமினலுக்கு அவரை பற்றி அறியவில்லை. ஆனால் மற்றொருவன் இருக்கிறான். ஆமென். அதை வாசிப்போம். அடுத்த வசனம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும்
தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ரட்சிக்கப்படுகிறவனுக்கு இது தேவ பலன். இவனுக்கு ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு பலனை கர்த்தர் இவனுக்கு தந்திருக்கிறார். இவன் சொல்லுகிறான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இந்த மனுஷனுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கான தேவனுடைய பயம் இருந்தது. இயேசு யார் என்பதை இவன் அறிந்திருக்கிறான். அவனுடைய நினைவை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவன் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தவன். அவன் வாழ்க்கையில 2 பேரும் குற்றமற்றவர்கள் தான். ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அறியாதவன். ஏதோ வருகிறோம், ஏதோ பிறந்திருக்கிறோம், ஏதோ அறையப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுகிற பலன் இல்லாதவன். 2வது உள்ளவனுக்கு அவனுக்கு ஒரு மாற்றம் வேண்டும், அவனுக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்று அவன் எண்ணத்தில் இருந்தவனால தான் இப்படி சொல்ல முடியும். நான் இவ்வளோ ஆக்கினைக்குள்ளப்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது. இயேசு தேவன் என்று அவனுக்கு சொன்னவன் யார்? இவன் ஒரு குற்றவாளி. இந்த குற்றவாளிக்கு இயேசு தேவன் என்று சொன்னவன் யார்? அவனுக்கு வந்திருக்கிற நடந்த சம்பவத்தை பார்க்கும்போதே தெரிந்து விட்டது இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. அவரை பார்க்க அநேகர் வந்தார்கள். அவனுக்கு தெரிந்து போய்விட்டது இவர் நம்மளை போல இல்லை, இவருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது, இவருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது. அவருடைய அந்த பிரசன்னம், அவருடைய அந்த மகிமை, அந்த கோர முகமாய் இருந்தாலும் அவருடைய அந்த சிரிப்பு, கோர முகமாய் ரத்தம் வழிந்த முகமாய் இருந்தாலும் அவருடைய அந்த சாதுரியம், அந்த அமைதி, அந்த சாந்தம், இதையெல்லாம் சிலுவையில் தொங்கின ஒருவன் பார்க்கிறான். இதுதான் சிலுவையை பற்றின உபதேசம். ரட்சிக்கப்படுகிறவனுக்கு தேவ பலனாய் இருக்கிறது. நீங்கள் இப்படிப்பட்ட இயேசுவை பார்க்க வேண்டும். ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், சாந்தமாக இருக்கிறார், எனக்காக இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறதை அவன் உணர்கிறான். அவன் ஆவியில் அவன் உணர்ந்திருக்கிறதுனால தான் அவனுக்கு அது ரட்சிப்பின் தேவ பலனாய் மாறுகிறது. இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறான். இயேசுவை குறித்து ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருக்கிறது. இன்றைக்கு நம்மளும் இயேசுவை குறித்து அறிந்திருந்து அவருடைய வெளிப்பாடை பெற்றிருக்க வேண்டும். இயேசுவை குறித்து வாசித்திருக்க வேண்டும். இவன் வாசித்திருக்கிறான். எப்படி என்றால், சிலுவைக்கு மேலே இயேசுவினுடைய அந்த சிலுவையின் போர்டு மேலே போட்டிருக்கு, இவர் யூதருடைய ராஜா என்று கிரேக்கனிலே, லத்தீனிலே, எபிரேய பாஷையிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ யூதருடைய ராஜா இவர்தான் வேதத்தில் சொல்லப்பட்ட மேசியா என்கிறத இந்த குற்றமுள்ள இந்த மனுஷன் அறிந்திருக்கிறான். இயேசுவை குறித்து வெளிப்பாடு, இயேசுவை குறித்து வாசித்திருக்கிறான். நீங்களும் வேதத்தில் இயேசுவை குறித்து வாசிக்கும் போது அவர் செய்த அற்புதங்கள் உங்களுக்கு அது இன்றியமையதாய் அமையும். இயேசுவை குறித்து கேட்கணும். எல்லா ஜனங்களும் அழுகிறார்கள், இதை அவன் பார்க்கிறான். எல்லா ஜனங்களும் ஆண்டவரே, தேவகுமாரனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோமே என்று சொல்லி மொத்த ஜனத்தையும் அழுகிறதை அவன் என்ன செய்கிறான்? கேட்கிறான். இன்றைக்கு நம்மளும் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம அதை கேட்கணும். இயேசுவை அறிந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அவன் இயேசுவை அந்த தருணத்தில் ஏற்றுக்கொண்டான். அவன் சாகிற நிலைமையிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை போல மாறணும். ஒரு குற்றவாளி வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது பாருங்கள். 41வது வசனம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் நடப்பிக்கத்தக்க பலனை அடைந்திருக்கிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையை மாறுகிறதை பாருங்கள். அவன் எப்படி ஒரு குற்றவாளி பேசுகிறான், ஒரு நீதிமானை போல பேசுகிறான், ஒரு நீதி உள்ளவனை போல பேசுகிறான், ஒரு பரிசுத்தவான் போல பேசுகிறான். நான் நியாயப்படி தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவனுக்கு தெரிகிறது, தான் தப்ப உணர்கிறான். இன்றைக்கு உங்கள் குற்றங்களை நாம் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் ஒருவர் மன்னிப்பார். இன்றைக்கு என் குற்றங்களை உணர்ந்து நான் மற்றவர்களிடத்தில் சொல்லுகிறதல்ல, என் குற்றத்தை உணர்ந்து நான் கர்த்தரிடத்தில் சொல்லும்போது ஆண்டவர் உனக்கு மன்னிப்பார். உன் குறைகளை ஆண்டவர் மன்னிப்பார். அவன் சொல்லுகிறான், நான் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறேன், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நான் என்ன தவறு செய்தனோ அதற்கென்றான தண்டனையை நான் அனுபவித்துக் கொள்ளுகிறேன். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஒரு காலில் ஒரு கல் பட்டிருந்தா கூட நான் காணிக்க போடாமல் வந்துட்டேன் போல், அதான் இயேசு என்னை அடிச்சிட்டாரோ அப்படின்னு நினைப்போம். ஏதாவது ஒன்று ஹாஸ்பிட்டலில் செலவாயிருச்சுன்னா, நான் இந்த மாதம் தசமபாகம் லேட்டாக கொடுக்கல போல், ஆனாலும் கர்த்தர் என்னை அடிச்சிட்டாரு போல்,
வேறு என்ன சொல்லுவோம்? கீழே எங்கேயாவது விழுந்துட்டா, நான் இயேசு ஜெபம் பண்ணாமல் வந்துட்டேன் போல், அதனால் நான் எனக்கு இன்னும் கீழே விழுந்து அடிபட்டுட்டேன் போல், இயேசு என்னை அடிச்சிட்டாரு. அப்படி இல்லை. அவன் தக்க பலனை அடைகிறோம் என்று சொல்லுகிறான். அவன் குற்றத்துக்கு அவன் தண்டனையை அனுபவிக்கிறான். இயேசு அப்படிப்பட்ட தண்டனையை நமக்கு கொடுக்கிறவர் அல்ல. அவர் அப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கிறவரார் என்றால், நீ இன்றைக்கி என்னோட பரதேசில் இருக்க மாட்டாய் சொல்ல மாட்டார். நீ பண்ண தண்டனைக்கு நீ நரகத்தில் இருன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அவர் அப்படி பார்க்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை. இந்த பின்பத்தில் இயேசுவை பார்க்காதீர்கள். உணர்த்துவார், சொல்லிக் கொடுப்பார், கற்றுவிப்பார், பழக்குவிப்பார். ஆனால் அடித்துலாம் இரத்த காயெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிலாம் இரத்த காயம் வர அளவுக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிப்பார், ரட்சிப்பார். ஆனால் இரத்த காயம் வர அளவுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அந்த அளவு எதுவும் செய்ய மாட்டார். அவன் சொல்லுகிற அந்த பலனை நான் அடைஞ்சிருக்கிறேன், இவரோ தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். அவன் பக்கத்தில் இருந்தவனுக்கு பாருங்கள், ஒரு குற்றவாளி கடைசி நேரத்தில் சாக போகிறான். அந்த அக்யூஸ்ட், அந்த கிரிமினல் கடைசி நேரத்தில் இயேசுவை பற்றி அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். பாருங்கள், அவனும் இயேசுவை பார்க்குறான், பக்கத்தில் இருந்து இவனும் இயேசுவை பார்க்குறான். ஆனால் ரட்சிக்கப்படுகிற தேவ பலன் இவனிடத்தில் இருந்தது. இவன் சொல்லி கொடுக்குறான், அவனை கடிந்து கொள்ளுகிறான். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இயேசுவை மற்றவர்களுக்கு, இயேசுவை அறிந்த நம்ம அது மற்றவர்களுக்கு சொல்ல ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென். இந்த வேளையிலும் அடுத்த வசனத்தை வாசிப்போம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடு எப்படி சொல்லப்பட்டது? அவனுக்கு ராஜ்யத்தை பற்றி என்ன தெரியும்? ஒரு கிரிமினல், தேவனை அறியாதவன், வெளிப்பாடை வைத்திருக்கிறான் இயேசுவை பற்றி. அவனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்திருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறான், ராஜ்யத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து அவன் அறிந்திருக்கிறான். இன்றைக்கு பரலோகத்தை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். நான் அடிக்கடி நம்ம செய்தியிலே சொல்லுவேன், நம் பரலோகத்துக்கு போகிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை. ஆமென். நம்ம எதையும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. இவன் அதை அறிந்திருக்கிறான். நீ இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் ஆண்டவர் நினைவாய் இருக்கிறார். அந்த நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். எரேமியா 29:11 வாசிக்க வேண்டாம், நம் வாக்குத்தத்த வசனம். இவனுடைய எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் இவனுக்கு தருகிறார். இவன் பேரில் ஆண்டவர் ஒரு நினைப்பை வைத்திருக்கிறார். அவனுக்கு தேவையானது தீமைக்கானது அல்ல. அவனை சிலுவையில அம்போடு விட்டு விட்டு போகிறது அல்ல. அவனை ரட்சிக்க வேண்டும், அவனை பரதேசில கொண்டு வர வேண்டும், அவனை பரலோகத்தில் கொண்டு வர வேண்டும். அவன் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாய் அவன் பேரில் ஆண்டவர் நினைவாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அவனை நினைத்தருளினார். 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அவன் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் அவனை நினைத்தார். ஆமென். அது தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ உங்கள் பேரில் ஆண்டவர் நினைவை வைத்திருக்கிறார். அந்த நினைவை அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர் உங்களுக்கு அதை தருவார். அது தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது. இவன் மரிக்க வேண்டிய இவனை கர்த்தர் நினைத்தார் என்றால், இவனுடைய பெயர் ஆங்கிலத்தில் கிரிமினல் என்று போடப்பட்டிருக்கிறது. குற்றவாளி, ஒரு கிரிமினல், ஒரு அக்யூஸ்ட். இவனுக்கு ஆண்டவர் செய்து நினைப்பார் என்றால், தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்தி துதிக்கிற இந்த கூடாரத்துக்குள் இருக்கிற நமக்கு ஆண்டவர் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும். இந்த குற்றவாளிக்கு செய்ய நினைத்த ஆண்டவர், தேவனே உம்மை நோக்கி பார்க்கிற நமக்கு ஆண்டவர் செய்யாமல் இருப்பாரா? ஆண்டவர் நம்மளை அப்படியே கைவிட்டு இருப்பாரா? ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு செய்ய வல்லமை உடையவராய் ஆண்டவர் இருப்பார். ஆமென். 48வது வசனத்தை வாசிப்போம்.
இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்ததை பார்த்த பொழுது தங்கள் மார்பிலே அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். இது ஒரு கூட்டத்தை பாருங்கள். ரட்சிக்கப்படும்படி கெட்டுப்போகிற இந்த சிலுவையின் உபதேசம் அவர்களை திரும்பி போக வைக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவனுக்கு தான் இது தேவ பலன். இயேசுவை பார்த்தவனுக்கு தான் தேவ பலன். சிலுவையை பார்த்தவர்கள், காட்சியை பார்க்கும்படி வந்த ஜனங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். இவர்கள் காட்சியை பார்க்க வந்திருக்கிறார்கள், சிலுவையை பார்க்க வந்திருக்கிறார்கள், எப்படி மரித்திருக்கிறார் என்பதை பார்க்க வந்திருக்கிறார்கள். இவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். மாம்ச ரீதியாய் தங்கள் மார்பிலே அடித்துக்கொண்டு திரும்பி போய்விட்டார்கள். இவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்றால் அது தேவ பலனாய் மாறியிருக்கும். ஆண்டவர் உயிர் தள்ளுவார் என்கிற நம்பிக்கை அவர்கள் இடத்துல இருக்கும். ஒரு குற்றவாளிக்கு இருந்த நம்பிக்கை கூட தேவனை பார்த்த ஜனங்களுக்கு இல்லை. அவர்கள் மார்பில் அடித்து அழுதார்களாம். அவங்களுக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை. குற்றவாளிக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் பரலோகத்துக்கு போக போகிறார், என்னையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஆண்டவரே, என்னையும் கொஞ்சம் நினச்சிக்கோங்க ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு அந்த வெளிப்பாடு தான் நமக்கு இருக்கணும். இவர்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். ஆராதனையில் கண்ணீரோடு ஆராதிப்பார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கண்ணீரோடு கேட்பார்கள். ஆனால் அவர்கள் அழுது கொண்டே திரும்பி போவார்களே தவிர அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்காது. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எனக்கு செய்ய வல்லமையுடையவர் என்ற நம்பிக்கையோடு நாம் திரும்பி போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 49வது வசனத்தை வாசிப்போம். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு கூட்டத்தை பாருங்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள், நம்ம கேட்டகரி கூட சொல்லலாம், நம்மளாம் அவருக்கு அறிமுகமானவர்கள். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அவருக்கு அறிமுகமானவர்கள் தான். ஒரு வாட்டி நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களாலே ஆண்டவருடைய லிஸ்ட்டில் நம்ம வந்துடுவோம். ஆண்டவருடைய கான்டெக்ஸ்டில் நம்ம கண்டிப்பாக இருப்போம். கான்டெக்டில் ஆண்டவர் நம்மளை டெலீட் பண்ண மாட்டார். அவருக்கு அறிமுகமானவர்கள் தூரத்தில் நிற்கிறார்கள். நல்லா பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பார்த்தா தூரத்தில் நிற்பீங்களா? கிட்ட போய் கை கொடுத்து பேசுவீங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் விரோதியாக இருந்தாலும் அந்த பெட்டியில், சவ பெட்டியில் படுக்க வச்சுருக்கும்போது கண்ணாடி பெட்டியில் ஒரு மாலையாவது போட்டுட்டு வந்து ஏதோ அப்படின்னு ஒரு ஜபத்தையாச்சும் பண்ணிவிட்டு என்னெல்லாம் ஆட்டம் ஆடினாவன் இப்போ பெட்டிக்கெல்லாம் இருக்கிறான், ஏதோ ஒன்று அவனை பார்த்துட்டு கிட்ட போய் பார்த்துட்டாச்சும் வருவோம். குடும்பத்துக்கு நமக்கு ஒரு ஆறுதலாச்சும் சொல்லிட்டு வருவோம். அவனுடைய முடிவெல்லாம் அங்கே பார்க்குறோம். அப்போது ஒரு விரோதியாக இருந்தாலும் நம்ம அதை கிட்ட போய் பார்க்குறோம். இயேசுவுக்கு அறிமுகமானவர்கள் தூரத்தில் நின்று, இன்றைக்கி நம்ம ஆண்டவரை விட்டு எவ்வளோ தூரம் நிற்கிறோம், இயேசுவை விட்டு எவ்வளோ தூரத்தில் நான் நிற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவரோடு நெருங்கி சேருங்கள், ஒவ்வொரு நாளும் அவரோடு கிட்ட சேருங்கள். ஜனங்கள் இயேசுவுக்கு அறிமுகமானவர்கள், நம் இயேசுவுக்கு அறிமுகமான ஜனங்கள் நம் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன பார்க்குறான்னு தெரியல. அற்புதம் செய்யும்போது பார்க்குறான், அவர் அற்புதம் செய்கிறதெல்லாம் பார்க்குறான், இதையும் பார்க்குறான். இதை நான் மறிக்க போகிறேன்னு அவர் முன்னாடியே சொல்லிட்டார். இதையும் பார்க்குறான். சில வேளையில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அற்புதம் நடந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எது நடந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தேவனோடு கிட்டே சேருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை தான் விரும்புவார். நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி இருக்கணும். அறிமுகமான ஜனங்கள். ஆமென். நம் சபையில் 1 மணி நேரம் ஜெபம் சொல்லியிருக்கிறேன். உங்களால் முடிந்த நேரத்தில் மாதத்தில் ஒரு மணி நேரம் ஆண்டவரோடு நீங்கள் சேருகிறதற்காக தான். நீங்கள் ஜெபிக்கிறதுனால எனக்கு அசம்பிளிஸ் ஆஃப் கார்ட்லேருந்து பணம் எதுவும் தரப்போகிறதில்ல. அப்படியா உங்கள் சபையில் ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்களா இருந்தான்னு நீங்கள் ஜெபிக்கிறதுனால நீங்கள் ஆண்டவரோடு நெருங்குவீங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த திட்டங்களை நீங்கள் கர்த்தரோடு நெருங்கணும். இயேசுவுக்கு அறிமுகமானவர்கள் தூரத்திலே நின்று விடக்கூடாது. நீங்கள் அவரை பார்த்து கொண்டே இருந்து விடக்கூடாது, திரும்பி போகக்கூடாது. ரட்சிக்கப்படுகிறவனுக்கு இது தேவ பலனாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு இது தேவ பலனாக இருக்கும். கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றும். 49வது வசனம் வாசித்தோம். 50வது வசனம். யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருக்கிறானா. இவனை பாருங்கள்.
ரட்சிக்கப்படுகிறதுக்கான பலன் இவனிடத்தில் இருக்கிறது. இவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருக்கிறான். இயேசுவின் அண்டையிலே வருகிற ஜனங்கள் நம் உத்தமமாய் நம்ம வாழ்க்கையில் இருக்க, நீதிமானாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ராஜ்யத்துக்கு வர காத்திருக்கிறவராக இருக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 51வது வசனம். அவன் யூதனுடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறவனும் யூதருடைய ஆலோசனைக்கும் ஆமென். அவன் ரொம்ப தூரத்தில் இருந்து வருகிற ஒரு மனுஷன். இவனிடத்தில் ரட்சிப்புக்கு உண்டான தேவ பலன் காணப்படுகிறது. சிலுவையை பற்றின உபதேசம் இவனுக்கும் அது ரட்சிக்கப்படுகிற தேவ பலனாக இருக்கிறது. இவனுக்கு யூதருடைய முறைமைகள் பிடிக்கவில்லை. பிலாத்துவின் இடத்துல போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்குறான். எனக்கு இந்த சரீரம் வேணும். பிலாத்துவின் இடத்துல அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. கவர்மெண்ட் இடத்துல அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது. இவனுக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்தது? இயேசு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசித்து சிலுவையினுடைய உபதேசம் உங்கள் வாழ்க்கையில் தேவ பலனாக இருக்கும் என்றால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் தைரியத்தை தருவார். அவன் பிலாத்து முன்பாக நின்று தைரியமாக இயேசுனுடைய சரீரத்தை கேட்கிறான். சீசர்களுக்கு அந்த துணிவில்லை. அற்புதத்தை பார்த்தவர்களுக்கு அந்த துணிவில்லை. இயேசுவோடு இருந்த ஸ்திரீகளுக்கு அந்த துணிவில்லை. இவனுக்கு அந்த துணிவு, தைரியம் இருந்தது. இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருந்தால், ரட்சிக்கப்படுகிற பலன் உங்ககிட்ட இருந்தால், நீங்கள் தைரியமாக எதையும் கர்த்தருக்காக செய்ய முடியும். தைரியமாக உங்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க முடியும். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் தைரியமாய் ஹேண்டில் பண்ண முடியும். எந்த காரியமாக இருந்தாலும் தைரியம், மன தைரியத்தை ஆண்டவர் தருவார். இது சாதாரணமாய் கிடைக்காது. இந்த மன தைரியம் தேவனிடத்தில் நீங்கள் சேரும் பொழுது, ரட்சிப்புக்கேற்ற அந்த சிலுவையின் உபதேசத்தினுடைய தேவ பலன் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த தைரியத்தை தருவார். எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் தைரியம் கிடையாது. பயந்து தான் இருந்தேன். எப்படி நடத்துவேன், எப்படி இது பண்ணுவேன். இப்போவும் பயம் இருக்கிறது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் மாதிரி மேலே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஆவி ஸ்ட்ராங். ஆனால் உள்ள ஒரு பயம் இருக்குது. உங்களெல்லாம் பார்த்து பேசுறதுக்கு இருக்குது. ஆனால் தைரியத்தை ஆண்டவர் தருவார். இயேசு அந்த தைரியத்தை தருவார். ஆண்டவர் அந்த தைரியத்தை நமக்கு தருகிற வல்லமை உடைய ஆண்டவர். அண்ணன் இருக்கிறாங்க, ஜான்சன். ஒரு நாள் பிரசங்க போட்டிக்கே நான் அனுப்புனாங்க. நான் கார் ஓட்டுறதுக்கு போயிருந்தேன். அன்றைக்கி ஆள் இல்லைன்னு சொல்லி என் பேரை பிரசங்க போட்டியில் எழுதி விட்டாங்க. நான் பிள்ளைங்களை காரில் ஏற்றி சிஏக்கு கூட்டிகிட்டு போனேன். போன இடத்துல பிரசங்க போட்டியில் ஒரு தலைப்பு வந்தது. சிம்சோனை குறித்து என்ன திட்டம்னு ஒரு தலைப்பில் பேசணும். 7 நிமிஷம். எனக்கு இந்த பைபிளில் உண்மையிலே சிம்சோன் எங்கே இருக்காருலே தெரியல. நானும் பெரட்டுன்னு பெரட்டுறேன். சிம்சோனையும் காணோம், ஒன்றையும் காணும். தைரியமே இல்லை. ஆனால் அந்த டைமில் என்னன்னு தெரில. வேறு ஆள் இல்லாதனால அண்ணன் இருக்கிறாங்க. அவங்க தான் எங்களுக்கு யூத் லீடராக இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க எடுத்து கொடுக்கறதுக்குள்ளே நேரம் வந்துருச்சு. எதையோ பேசினேன், ஆனால் தைரியமாக பேசினேன். என்ன பேசுனேன்னு தெரில. 3வது ப்ரைஸு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, என்ன பேசினேன், வசனம் தெரியாத எனக்கே 3rd ப்ரைஸு கொடுத்துருக்குறாங்கன்னு. அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னார், உனக்கு ஒன்றுமே தெரியல, ஆனால் நீ தைரியமாக என்ன செய்கிற, பேசுகிற, நீ உன்னை ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாக கொண்டு வருவாருன்னு அப்போ சொன்னார். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக இந்த தைரியம் என்னிடத்துல இருந்து அது வரலை, இயேசுவின் இடத்துலேருந்து அந்த தைரியம் வருகிறது. அன்றையிலேருந்து இந்த வரை விசுவாசத்தில் எல்லாவற்றையும் தைரியமாய் செய்ய கர்த்தர் கிருபை தர்றார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால், ரட்சிப்புக்கான பலன் உங்களுக்கு இருக்கும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தைரியத்தை தருவார். அப்போல்லாம் லீடர்ஷிப் ஏதாவது பொறுப்பு கொடுத்தா எனக்கு செய்ய தெரியாது, ஓடிடுவேன். எனக்கு பயம். எப்படி ஆளை பார்த்து தைரியமாக பேசணும், எப்படி சொல்லணும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. ஆண்டவர் தைரியத்தை கொடுத்தார். தலைமைத்துவத்தை எப்படி நடத்தணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்படி ஆண்டவர் அந்த தைரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தருவார். இயேசு அந்த தைரியத்தை கொடுப்பார். 53வது வசனத்தை வாசிப்போம். சுற்றி கண்மலையிலே வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த இயேசுவை, அவருடைய சரீரத்தை எங்கே வைக்கிறான் என்று பாருங்கள். ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாத ஒரு கல்லறையை வாங்குகிறான். இயேசுவை நீங்கள் எங்கே வைக்க வேண்டும்?
எல்லாரும் இருக்க வேண்டிய இடத்துலையா? ஒரு ஆட்டோவில் போகும்போது, ஓலா ஆட்டோவில் இயேசு படமும் இருந்தது, மற்ற படமும் இருந்தது. நான் கேட்டேன், எல்லாம் ஒன்று தானே? ஆனால் ராஜ்யத்துக்காக காத்திருந்த, சிலுவையின் உபதேசம் ரட்சிப்பு பலனை பெற்றிருந்ததை யோசேப்பு இயேசுவை எங்கே வைத்திருக்கிறான் என்றால், யாரும் வைக்கப்படாத கண்மனையிலே, ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமா இருந்த ஒரு கல்லறையிலே இயேசுவின் சரீரத்தை வைத்தான். இன்றைக்கு இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாத இடத்துல இயேசுவை வைக்க வேண்டும். இருதயத்தில் இயேசு இருக்க வேண்டும். நீங்கள் கல்யாணம் ஆன உடனே கணவன் மனைவி பேசுவாங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனாங்கன்னா, 2 பேர், சில பேர்லாம் உடனே வந்துடுவா, சில பேர்லாம் அரை மணி நேரம் பேசுவான், சில பேர் 1 மணி நேரம் பேசுவான். என்ன பேசுவான்? அவன் இருதயத்தில் நான் உன்னை தான் வச்சுருப்பேன், நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு, எங்கள் அம்மா 2வதுன்னுவா, இனிமேல் நீ தான் எனக்கு எல்லாம்னுவா, எல்லாம் நல்லா பேசுவான். ஆனால் நம்ம இருதயத்தில் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைக்கணும். என் மனைவியை கல்யாணம் பண்ணும்போது நான் அதான் சொன்னேன், என் மனைவியும் என்கிட்ட அதான் சொன்னான். 2 பேரும் இதை தான் சொன்னான். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆண்டவரை உள்ளே வச்சுக்கிறோம். 2வது, நம்ம இயேசுவை யாரும் ஒரு காலம் வைக்க விடாத இடத்துல வச்சுட்டோன்னா குடும்பம் நல்லாயிருக்கும். மனைவி நல்லா அன்பாக நடத்தலாம், மனைவி கணவனை அன்பாக நடத்த முடியும். இல்லைன்னா குடும்பத்தெல்லாம் நடத்துகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆரம்ப நாட்களில் ரொம்ப கடினமாக இருந்தது, எப்படி இது கல்யாணத்தை எப்படி பண்ணி எப்படி நடத்துகிறாங்கன்னு. ஆனால் இயேசுவை உள்ள ஒரு காலம் ஒருவரும் வைக்கப்படாத ஒரு இடத்துல இயேசுவை நம்ம வச்சுட்டோன்னா குடும்பத்தை ஆண்டவர் அற்புதமாக நேசிக்க சொல்லி தருவார். ஆண்டவர் மனைவியை நேசிக்க கற்றுக் கொடுப்பார், மனைவி கணவனை நேசிக்க கற்றுக் கொடுப்பார். நாம் அப்படிப்பட்ட இடத்துல இயேசுவை வைக்கணும். இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவர் சிலுவையை பற்றின உபதேசம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. யோசேப்பு அதை செய்தான். அவன் இயேசுவின் சரீரத்தை அப்படிப்பட்ட இடத்துல அவன் வைத்தான். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை ஒரு காலம் ஒருவரும் வைக்கப்படாத இடத்துல நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் வைங்க. ஆமேன். கடைசி வசனமாய், அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கர்த்தரை நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வையுங்கள். அந்த நாள் ஆயத்தமாக இருக்கிறது. ஈஸ்டர் சர்வீஸ் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் அதில் ஓய்வு நாளில் வந்து அதில் பங்கு பெற்று உயிர்த்தெழுந்த தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவ்வளோதான். இன்றைக்கு இயேசு மரித்த நாள். ஆனால் ஆண்டவராக இயேசுவினுடைய சிலுவையின் உபதேசம், அவர் மரித்து போயிட்டார் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. இயேசுவை நம்ம வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் வைக்கும் என்று இந்த கூட இருந்த இவனை குறித்து பார்த்தோம், யோசேப்பை குறித்து பார்த்தோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அப்படி இயேசுவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால், கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டியதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இந்த உயிர்த்தெழுத செய்தி வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அதிலும் பங்கு பெறுங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி.